பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வெளில கூட உங்கள் யாவரையும் பார்க்கறதுக்கு மிகுந்த சந்தோஷம். இந்த நாளில் கூட ஒரு வார்த்தையை நான் உங்களோட கூட ஷேர் பண்ண விரும்புகிறேன். 2 தீமோத்தேயு 4:5 நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷகனுடைய வேலையை செய், ஊழியத்தை நிறைவேற்று. இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச வார்த்தை. இதில் அழகாக ஊழியத்தை பற்றி அழகாக சொல்லப்பட்டிருக்கும். ஊழியம் என்பது கிறிஸ்தவர்களாகிய நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியமானது என்பதும் இந்த வசனத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தர் நம்மளை எதற்காக அழைத்திருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தர் அறியாத பிள்ளைகளுக்கு அவருடைய வார்த்தையை சொல்லி அவர்களை பரலோக ராஜ்யத்திற்காக ஆயத்தப்படுத்தும்படியாக கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். கிறிஸ்தவர்களாகிய நமக்குள்ளேயும் ஆத்தும பாரம் என்பது நிச்சயமாக இருக்கணும். இந்த வசனத்தை நான் படிக்கும்பொழுது என்னுடைய தாத்தா ஞாபகம் வந்துச்சு. அவர் ஒரு 60 ஆண்டுகள் கர்த்தருக்காக சுவிசேஷ ஊழியங்களை செய்து கர்த்தர் அறியாத பிள்ளைகளுக்கு சுவிசேஷங்களை அறிவித்து இடைவிடாம ஊழியத்தை செய்தாரு. நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, ஊழியத்துல அநேக பாடுகள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனா அதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணும்படியாக கர்த்தர்கிட்ட நம்ம கேட்கும் பொழுது கர்த்தர் நமக்கு அதற்கான பலனை கொடுத்து ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தும்படியாக நம்மளை இன்னும் ஊழியத்துல செயல்படுத்துவாரு. ஊழியத்தை பொறுத்தவரை சுவிசேஷத்திற்கு விரோதமா எழும்புகிற கஷ்டங்களை நம்ம ஃபேஸ் பண்ண ரெடியா இருக்கணும். இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி கர்த்தர் அறியாத பிள்ளைகளுக்கு நம்ம நிச்சயமா சொல்லணும். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த ஊழியங்களை நம்ம நிறைவேற்றணும். நம்மளுடைய வாழ்க்கையில இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். கர்த்தர் நம்மளை இதற்காக அழைத்திருக்கிறார். அதனால கர்த்தருடைய வார்த்தையை நம்ம சொல்லும் பொழுது ஊழியத்துல கர்த்தர் நம்மளை உயர்த்தி வைப்பாரு. நிச்சயமாக நமக்கு கர்த்தரை ஜீவ கிரீடத்தை கொடுத்து கர்த்தர் நம்மளை இன்னும் மேன்மைப்படுத்துவாரு. அதனால ஊழியத்துல வர பிரச்சனைகளை பாடுகளை கண்டு சோர்ந்து போகாதீங்க. தொடர்ந்து கர்த்தருக்காக ஓடுங்க. பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஊழியத்திற்காக அழைத்திருக்கிறாரு. அதனால கர்த்தருக்காக ஓடுங்க, கர்த்தருக்காக ஊழியம் செய்யுங்க. கர்த்தர் அறியாத பிள்ளைகளுக்கு அவரை பற்றி சொல்லுங்க, சுவிசேஷத்தை சொல்லுங்க, நற்செய்தியை சொல்லி கர்த்தருக்காக பரலோக ராஜ்யத்திற்காக அவர்களை ஆயத்தப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பாரு. விசுவாசிக்கிறவர்கள் ஆமென் சொல்லுங்க.